புத்தாண்டையொட்டி சென்னையில் 19,000 போலீசார் பாதுகாப்பு பணி. கடற்கரை, வழிபாட்டு தலங்கள், சாலைகள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு. பைக் ரேஸ் நடக்காமல் தடுக்க 30 சோதனை குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு. புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி சென்னையில் 425 இடங்களில் போலீசார் வாகன தணிக்கை. உலகம் முழுவதும் 2024ஆம் ஆண்டிற்கு விடை கொடுத்து 2025ஆம் புத்தாண்டை வரவேற்க தயாராகும் மக்கள். புத்தாண்டை கொண்டாட மெரினாவில் குவியும் மக்கள். நியூசிலாந்தை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவிலும் புத்தாண்டு பிறந்தது. சிட்னி நகரின் புகழ்பெற்ற துறைமுக பாலத்தில் கண்கவர் வான வேடிக்கையுடன் மக்கள் உற்சாக கொண்டாட்டம். பொங்கல் பரிசு தொகுப்புக்கான கரும்புகளை அந்தந்த மாவட்ட விவசாயிகளிடம் கொள்முதல் செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசு உத்தரவு. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான கரும்பு கொள்முதல் செய்ய 77 கோடி ரூபாய் ஒதுக்கியது தமிழ்நாடு அரசு. கரும்பு கொள்முதல் விவசாயிகள் தரப்பிலிருந்து எந்த புகார்களுக்கும் இடமளிக்க கூடாது என உத்தரவு. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான பொருட்களை கொள்முதல் செய்ய மொத்தமாக 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ்நாடு அரசு உத்தரவு. கிழக்கு கடற்கரை சாலையை நோக்கி படையெடுக்கும் இளைஞர்கள். தலைக்கவசம் அணியாமல் வாகனத்தை ஓட்டிச் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் கிடுக்குப்பிடி. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்வதற்காக ஜனவரி 3, 10ஆம் தேதிகளில் ரேஷன் கடைகள் இயங்கும். கூட்டுறவுத்துறை அறிவிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் 3ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதியில் போக்குவரத்துக்கு தடை. காவல்துறையினர் வாகனங்களை திருப்பிவிடும் பணியில் தீவிரம். புத்தாண்டு வாழ்த்து என்ற பெயரில் புதிய மோசடி. மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு காவல்துறை எச்சரிக்கை. சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி வரும் 2ஆம் தேதி திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். செம்மொழி பூங்காவிலிருந்து கலைஞர் நூற்றாண்டு பூங்காவிற்கு இணைப்பு பாலம் அமைப்பதற்கான பணிகள் தீவிரம். நீங்கள் நடத்தினால் போராட்டம், நாங்கள் நடத்தினால் நாடகமா? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. புத்தாண்டின் போது நள்ளிரவு கொண்டாட்டங்கள் தேவையா என சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பு. 71% மக்கள் தேவையில்லை என்றும் 16% மக்கள் கொண்டாட்டங்கள் தேவைதான் எனவும் கருத்து. கடந்த கால தவறுகளை மன்னித்து மறந்து மக்கள் ஒன்றாக வாழ அனைத்து மக்களும் உறுதியேற்போம். புத்தாண்டு வாழ்த்தின் போது மன்னிப்பு கோரினார் மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன் சிங். மணிப்பூர் விவகாரங்களுக்காக அம்மாநில முதல்வர் பிரேன் சிங் மன்னிப்பு கேட்டிருக்கும் நிலையில் பிரதமர் ஏன் மணிப்பூர் செல்லவில்லை? காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கின் FIR கசிந்த விவகாரத்தில் தேசிய தகவல் மையத்திடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் வலியுறுத்தல். பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பு நாடுகளில் ஒன்றாக தாய்லாந்து நாடும் நாளை முதல் இணைகிறது.
தாய்லாந்து வெளியுறவு அமைச்சகம் தகவல். எக்ஸ் சமூக ஊடகத்தில் எலான் மஸ்கின் பெயர் புகைப்படம் மாற்று. எலான் மஸ்கை பின்தொடர்வோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு.